சரி, இவருக்கு நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு வேண்டிய டைமிங் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவர்கிட்ட எனி டைம் நடக்கலாம். அடிக்கடி வாயை திறந்து சொல்லுங்க, நான் ஒரு நாளைக்கு கோடீஸ்வரனாக இருப்பேன். என் மாதிரி சொல்லுங்க, கோடீஸ்வரனாக இருப்பேன்னு சொல்லி. நம்ப மாட்டீங்க பார்த்தீங்களா? ஐயோ, ஏணி வச்சாலும் எட்டாவது பாஸ்டர், இந்த நாட்களில் இந்த வயசில் நான் எப்படி ஆக போகிறேன்? அவன் தலைமுறையாக சம்பாரித்து தான் கோடீஸ்வரனாக இருக்கானுங்க. எவனோ இன்றைக்கி புதுசாக வியாபாரத்தை ஆரம்பித்து கோடீஸ்வரன் ஆகிடல. ஒன்று அப்பா சேர்த்து வச்ச சொத்தில் அவன் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கான், இல்லை அவன் தாத்தாக்காரன் போட்டேன், அவனுங்கெல்லாம் கோடீஸ்வரன் இருந்தனால அந்த தலைமுறை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே வருது. நமக்குலாம் யார் அப்பாலாம் என்னது வச்சுட்டா போனாங்க, எல்லாத்தையும் அடித்து முடித்து காலியாகிட்டுல போனானுங்க. யார் அப்பா உங்களுக்கு சொத்து வச்சுட்டு போனார் சொல்லுங்கள்? யார் உங்கள் அப்பா உங்களுக்கு சொத்து வச்சுட்டு போனார்? உங்களுக்கு இத்தனை வீடு, அவருக்கு இத்தனை வீடு இருந்துச்சு, அத்தனை வீடு, அவ்வளோ நிலம், அவ்வளோ பேங்கில் பணம் எல்லாம் வச்சுட்டு போனாரா? எல்லாத்தையும் காலி ஆக்கிட்டு போனார். எங்கள் அப்பாவுக்கு 3 நிலம் இருந்துச்சான். எங்கள் அப்பாவுக்கு 3 லாட் நிலம் இருந்துச்சு. நல்லா நிறையா பணமும் வச்சுருந்தார், வசதியான ஆள் தான் அப்போ. ஆனால் எல்லாத்தையும் காலி ஆகிட்டு போயிட்டார். போகும்பொழுது ஒன்று வச்சுட்டு போகல. இதான் எங்கள் குவார்ட்டர்ஸ் வீட்டில் காஜாங் ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸில் நாங்கள் இருந்தோம். அந்த குவார்ட்டர்ஸில் கூட ஆற்று ஓரத்தில் ஒரு பீஸ் லோட்டை வாங்கிட்டார் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டேருந்து 1000 வெள்ளிக்கு. அதில் தான் அந்த ஊசி மிளகா போட்டு கொஞ்ச நாள் வியாபாரம் பண்ணணும். ஊசி மிளகா அந்த மேலே வானத்தை பார்க்குமா அந்த மிளகா, அதான் விலை. அது அந்த மிளகா வியாபாரத்தை நட்டு வச்சு அதுலேருந்து வாரம் ஒரு 25 வெள்ளி 50 வெள்ளி வரைக்கும் வருமானம் வரும் அதில். சரி, அதை விட்டார். அதையும் இல்லை, கடைசியில் அதையும் விற்று விட்டார். கடைசியில் அவர்கிட்டருந்து என்ன கிடச்சி? ஒன்றுமே கிடைக்கல. புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஆனால் நான் என்ன நம்புகிறேன்னா, என் டேடி அவர் கோடீஸ்வரன். சரி, இவருக்கு நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு வேண்டிய டைமிங் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவர்கிட்ட எனி டைம் நடக்கலாம். ஏன்னா அவர் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவர். எப்படி? இப்போ இப்போ மகன் இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரோ பாப்பா இல்லை அம்மா எனக்கு ஒரு 50 வெள்ளி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா? அதுதானே அம்மா பிரஷவா அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அல்லவா கயா அம்மா எனக்கு ஒரு 200 வெள்ளி தேவைப்படுமா, யோஜனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா? பிரஷவா பாரு செக் பண்ணு. ஓ இல்லைம்மா 200 வெள்ளி இல்லை, எவ்வளோ இருக்குது? 100 வெள்ளி ஓகேயா? ஓகே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்கம்மா. ஓகே பிரஷவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடு. பாருங்கள், அவங்க அசிஸ்டன்ட் பாருங்கள். இயேசு கிறிஸ்துக்கு யூதாஸ் இருந்த மாதிரி என் மனைவிக்கு பிரஷவா. என்ன சொன்னால் டக்குன்னு பிரஷவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. ஸோ பாருங்கள், இதெல்லாம் தாண்டி ஜாலியாக வாழுங்க. பிரச்சனைலாம் பிரச்சனையே கிடையாது, நம்ம பார்க்குற விதம். பிரச்சனைலாம் அது நிரந்தரமான பிரச்சனையும் இல்லை, மறுபடியும் நம்ம பார்க்குற விதம். ஓகேங்களா? நல்லா அவர் வல்லமையை நம்புங்க. சுகமாக்குற தேவன் அவரால் அது அந்த வல்லமை நிஜம்னா உங்களை செழிப்பாக்கிறதுக்கும் அவருடைய வல்லமை நிஜம். ஆமென். ஸோ பிலீவ் that you will live. பாருங்க, கடன் இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க. உங்கள் கடன்லாம் கட்டி இலக்கான ஒரு வாழ்க்கை வாழ்கிற இடத்துக்கு வருவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.